அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் ஷார் பதுருதீன் அவர்கள் பாராளுமன்றத்திலே கல்மை ஆதார வைத்தியசாலையிலே நடைபெற்ற அந்த ஆடை சர்ச்சை பற்றி உரையாற்றியிருந்தார். இந்த உரையாடலை பற்றி சுருக்கமாக கூறுவதாக இருந்தால் அதனுடைய தாக்கம், அதனுடைய அடி எப்படி இருந்தது என்று சொல்வதாக இருந்தால், எமது பேச்சு வழக்கிலே ஒரு விடயம் சொல்வார்கள், சுங்காமீனுக்கு தலையில் அடிக்கிற மாதிரி நச்சின்று அடிக்கணும் என்று. அதாவது அவருடைய உரையானது நச்சென்று தலையில் அடித்தது போன்ற ஒரு பேச்சாகவே அமைந்திருந்தது. அவருடைய உரையிலே 2 முக்கிய விடயங்கள் பேசப்பட்டிருந்தன. இந்த 2 முக்கிய விடயங்களையும் நாம் கட்டாயம் இந்த 2 முக்கிய விடயங்களையும் சுட்டிக்காட்டலாம். ஒன்று, அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய தலைவர் ஷார் பதுருதீன் அவர்கள் அன்று இந்த பெண்களுக்கு, இந்த 9 சுகாதார உதவியாளர்களுக்கும் எதிராக ஆர்ப்பாட்டம் செய்த அந்த பெண் ஆர்ப்பாட்டம் செய்து அங்கே ஒரு பெண் பேசியிருந்தார். அந்த தாதி உத்தியோகத்தரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார், உங்களுடைய மகள் இதே போன்று காலை மறைக்க விருப்பப்பட்டால் அதனை நீங்கள் அனுமதிப்பீர்களா, அல்லது காலை திறந்து கொண்டுதான் செல்ல வேண்டும் என்று நீங்கள் வற்புறுத்துவீர்களா? இந்த கேள்விக்கு நிச்சயம் அந்த பெண்ணிடம், ஒரு பெண்ணாக நிச்சயம் அந்த பெண் அவரிடம் பதில் இருக்காது. எனக்கு இந்த கேள்வியை பார்த்தபோது ஒரு நிகழ்வு ஞாபகம் வந்தது. நீயா நானா என்ற கோபிநாத் இயக்குகின்ற அந்த நிகழ்விலே விவாத தலைப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால், கணவன்மார் மது அருந்துவதை ஆதரிக்கின்ற பெண்கள், கணவன்மார் மது அருந்தக்கூடாது, அது பிழை என்று சொல்லுகின்ற ஒரு மனைவிமார், ஒரு இரண்டு குழுக்கள். இதிலே பல பெண்கள் சொல்வார்கள், தன்னுடைய கணவன் கடுமையான ஸ்ட்ரெஸ்ஸிலே இருப்பார், எனவே அதை போக்கிக் கொள்ள சற்று மது அருந்திக் கொள்வார். இப்படி அந்த மது அருந்துகின்ற பெண்கள் எல்லோரும் பல்வேறு நியாயங்களை சொல்லிக் வருகின்ற பொழுது அங்கே ஒரு பெண் கேட்பால், ஒரு பெண் இப்படித்தான் ஒரு கேள்விதான், அப்படியாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய மகன் மது அருந்துவதை ஏற்பீர்களா, ஏற்க மாட்டீர்களா? அங்கே அந்த நிகழ்விலே அந்த பேசிய பெண்கள் அனைவரும் உறைந்து விடுவார்கள். தனது மகன் மது அருந்த போகிறார், மது அருந்துவதை தங்களால் ஜீரணிக்க முடியாது, அதனை அந்த நிகழ்விலே ஒரு பேச்சுக்கேனும், அங்கே அந்த நிகழ்விலே ஒரு பேச்சுக்கேனும் நான் ஆதரிப்பேன் என்று அவர்களால் கூற முடியவில்லை. ஏனென்றால் அது அந்த அளவு பாரதூரமானது. அப்பொழுதுதான் அந்த பெண் சொல்வாள், உங்களுடைய கணவனும் யாரோ ஒருவருக்கு மகன்தான் என்று ஒரு அழகான ஒரு விடயத்தை அங்கே சுட்டிக்காட்டுவார். இதே சுட்டிக்காட்டலை போன்ற ஒரு விடயத்தை தான் அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய தலைவர் இந்த விடயத்திலே பேசியிருந்தார். அந்த பெண்ணிடம், உங்களுடைய மகள் உங்களுடைய காலை மறைக்க ஆசைப்பட்டால் நீங்கள் விரும்புவீர்களா இல்லையா என்று கேட்ட கேள்வியானது நிச்சயம் அந்த பெண்ணிடம் பதில் இருக்காது. என்னை பொறுத்தவரையில் அந்த தாதிய உத்தியோகத்தர் அந்த பெண் அன்று அந்த ஆர்ப்பாட்டத்திலே இந்த 9 பெண்களுக்கும் எதிராக மிக காரசாரமாக பேசிய அந்த பெண் தனது பிழையை உணர்ந்து, தான் செய்திருக்கின்ற ஒரு மாபெரும் வரலாற்று தவறை உணர்ந்து நிச்சயமாக பகிரங்க ஒரு மன்னிப்பொன்றை கேட்க வேண்டும். இது மிக அழுத்தமாக சொல்கின்ற, நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற அழுத்தமாக சொல்லவில்லை, அவர் மனதார உணர்ந்து இந்த முஸ்லிம் சமூகத்திடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். 2வது விடயம்தான் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் பேசிய பேச்சிலே இன்னும் அடுத்த 2வது முக்கிய விடயத்தில் ஒன்றுதான், இந்த கூட்டு பிரிந்துவிடக்கூடாது, இந்த கூட்டு அப்படியே தொடர வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த கூட்டை ஒரு வகையாக பூசி மொழிகி எல்லோரும் பேசியிருந்தார்கள். நேற்று பேசிய நிசார் காரியப்பர்கள் இப்படி சொல்லியிருந்தார்கள், இந்த பிரச்சனையும் பிறகு இந்த கூட்டு மேலும் பலம் பெற்றுள்ளதாக கூறியிருந்தார். ஆனால் அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய தலைவர் ஷார் பதுருதீன் அப்படி எதுவும் பேசவில்லை. கூட்டும் கத்தரிக்காயும் என்று அந்த கூட்டையை தூக்கி எறிந்து தமிழரசு கட்சி மனச்சாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் இந்த விடயத்திலே என்று கூறியிருந்தார். அவர் இப்படி பேசியிருக்கின்ற விடயமானது நிச்சயமாக தமிழரசு கட்சிக்கும் அந்த கூட்டிற்கும் நிச்சயமாக நேரடி சவால் விடுக்கின்ற ஒரு விடயம். எனவே இதன் பிறகு கூட்டு தொடருமா அல்லது முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா என்று ஒரு நிலையை, ஒரு இக்கட்டான நிலையை இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ஷார் பதுருதீனுடைய பேச்சு ஏற்படுத்தியிருக்கிறது. நிசாம் காரியப்பரை போன்று அந்த இந்த கூட்டை எமக்கு பாரிய துரோகத்தை, இந்த கூட்டை எமக்கு பாரிய ஒரு பாதகமான நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற நிலையிலும் அதனை நியாயப்படுத்தி கொண்டிருக்கவில்லை.
தைரியமாக நேரடியாக தமிழரசு கட்சி மனச்சாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் ரிஷாட் பதுதீன் அவர்கள் பேசியிருந்தார். நிச்சயமாக இந்த பேச்சு பாராட்டுக்குரியது. இந்த கூட்டை பற்றி குறிப்பிட போனால் இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய சாணக்கியன் அவர்கள் இப்படி கூறியிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பான ஒரு அறிக்கையை நாங்கள் இந்த தமிழரசு கட்சி சார்பாக வெகு விரைவிலே வெளியிடுவோம் என்று கூறியிருந்தார். உண்மையிலேயே தமிழரசு கட்சியினுடைய இந்த அறிக்கை தான் இந்த கூட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது. அதாவது இந்த அறிக்கை முஸ்லிம்களுக்கு சாதகமாக எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, முஸ்லிம்கள் பரதா போடுவதிலோ அல்லது இது காலை மறைப்பதிலோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தலையை மூடுவதில் காலை மறைப்பதில் இந்த பிரச்சனை இல்லை என்று தெளிவாக குறிப்பிட்டு அதனை சுற்றுணர்வத்தினூடாக கொண்டு வாருங்கள் என்று ஒரு முன்மொழிவை அழகாக சொன்னால் அது எமக்கு சாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்தும். அவ்வாறு இல்லாமல் இதனை முஸ்லிம் இனவாதத்தை கக்குகின்ற, இனவாதத்தை பரப்புகின்ற, முஸ்லிம்களுக்கு எதிரான ஏதாவது ஒரு செயற்பாட்டாக அந்த அறிக்கை இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இந்த கூட்டு அந்த அறிக்கையோடு மரணமடையும். எனவே இன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் பதுதீனுடைய பேச்சானது மிகவும் அழகாக ஹெட்ஷாட் ஆபரேஷன் என்று பொஸ் திரைப்படத்திலே ஒரு ஆபரேஷன் ஒன்று வரும், அதாவது ஒரு ஷூட்டிங் ஒன்று ஷூட் பண்ற மெதட்லே அங்கே சொல்லப்படும் ஹெட்ஷாட் ஆபரேஷன். அந்த ஹெட்ஷாட் ஆபரேஷனை தான் அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய தலைவர் ரிஷாட் பதுதீன் இந்த பேச்சிலே பேசியிருக்கிறார். அதே போன்று இந்த கூட்டுக்கும் மிக தெளிவான அடியை கொடுத்திருக்கிறார். இந்த கூட்டு இனவாதத்தை பரப்புகின்ற அப்படியான நிலையில் இருக்குமாக இருந்தால் தான் அந்த கூட்டிலே இணைந்து செயற்படுத்த போவதில்லை என்ற அழகான ஒரு சமிஞ்சையை அவர் காட்டியிருக்கிறார். இந்த இரண்டு விடயங்களும் தற்காலத்திலே எமக்கு தேவைப்பட்ட ஒரு மிக முக்கியமான பேச்சு. எனவே அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய தலைவருடைய இன்றைய பாராளுமன்ற பேச்சானது மிகவும் பாராட்டக்கூடியது என்று சொல்லலாம்.